கடக ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் நடக்குமா இல்லையா? காதல் மற்றும் திருமண வாழ்க்கை பலன் 2025ஆம் ஆண்டில் எப்படி இருக்குன்றதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓம் நம சிவாய. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் வருடத்தில் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான பலன் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட மே மாதம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்காது. அதனால் கடக ராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். இந்த குரு பயிற்சி டைமில் குரு உங்களோட 12வது வீட்டில் இருப்பார். சனி பகவான் மார்ச் மாதம் வரைக்குமே உங்களோட 8வது வீட்டில் தான் இருப்பாங்க. அதற்கு பிறகு சனி பயிற்சி நடக்குது இல்லையா மார்ச் மாதத்தில், அதுக்கப்புறமா அவர் உங்களோட 9வது வீட்டில் நுழைய போகிறாரு. அந்த சூழ்நிலையில் உங்களோட காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் ஒரு சில இடங்களில் ஒத்துமையாக இருக்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லாட்டி லவ்வர்ஸ்குள்ளே ஒரு சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ஒற்றுமையாக இருக்கிறதுல குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த நேரங்களில் நீங்கள் தான் ஒருத்தருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கணும். அப்போ தான் ஹாப்பியாக இருக்க முடியும். குரு பயிற்சி சனி பயிற்சிக்கு பிறகு நிழல் கிரகங்களான ராகு 2வது வீட்டிலும் கேது 8வது வீட்டிலும் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த வருஷத்தில் உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட அப்பப்போ சின்ன சின்ன உறவில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு திருமணம் கூடி வரும், எல்லாமே ஓகே தான். பட் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே கைகூடி வரும். ஆனால் நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட கொஞ்சம் வெயிட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கிட்டால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். அதுதான் சரிங்களா? பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பப்போ சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா உடனே வெளிப்படையாக பேசி சரி பண்ணிக்கோங்க. இது காதல் உறவாக இருந்தாலும் சரி, திருமண உறவாக இருந்தாலும் சரி. காதல் மற்றும் திருமணத்துக்கு காரணமான கிரகம் சுக்கிர பகவான். அவர் 2025 ஜூன்லேருந்து ஜூலை வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்க போகிறாரு. அதே போல் நவம்பர் 2லேருந்து நவம்பர் 26 வரைக்கும் நல்ல நிலையில் இருப்பார். அந்த டைமில் உங்களோட காதலுக்கோ இல்லாட்டி திருமணத்துக்கோ சாதகமான பலன்கள் இருக்கும். காதல் திருமணம் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு ரொம்பவே பலன்கள் சாதகமாக இருக்கும். அதே போல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்குமே திருமண காலம் கைகூடி வரும். பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையும். இந்த வருஷத்தில் குரு பயிற்சிக்கு அப்புறம் கடகராசிக்காரர்களோட குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லா தான் இருக்கும். சனி பயிற்சிக்கு பிறகு உங்களோட குடும்ப வாழ்க்கையில் அப்பப்போ சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. காதலர்களுக்கிடையேவும் சின்ன சின்ன சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே அப்பப்போ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா உடனே பேசி சரி பண்ணுங்க. பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாலும், காதல் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவு எடுக்கணுன்னாலும் பார்ட்னர்ஸ் 2 பேரும் பேசி ஒருத்தருக்கு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணி அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக அமையும். ஓகேங்களா? ஒருத்தரோட பேச்சு கேட்காம உங்கள் விருப்பத்தையே நீங்கள் செய்யணும், உங்கள் விருப்பம் போலவே எல்லாமே பண்ணணும்னு நினச்சா அப்போ கண்டிப்பாக சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் குடும்ப மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. காதலர்களுக்கிடையேவும் இதே போல் தான். எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஹாப்பியாக குட் டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒருத்தருக்கு இன்னுமே நல்லா புரிஞ்சிக்க முடியும். காதலர்களுக்குள்ள ஒரு சில நேரங்களில் ஈகோ பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் தயவு செஞ்சு ரொம்ப ஆணவமாக பேசாமல் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. ஏதாவது ஒரு சண்டைனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. பேசுறதுக்கு 1 or 2 days எடுத்துக்கோங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நல்லா ஆர்கியூமெண்ட்டை போட்டு சண்டை போட்டு பிரியணும் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. சரிங்களா? ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே பேசி சரி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் கொடுத்தா எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். அதுக்காக ரொம்ப நாள் எடுத்துக்காதீங்க. 1 or 2 days எதுனாலும் பேசி சரி பண்ணிடுங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட
ஒரு சில அன்வான்டட் ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்த்தாலே நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். குடும்பத்துக்காக நிறைய பணம் செலவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிதிநிலை வந்து உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போகுது. அதனால் உங்கள் கையில் இருக்க பணத்தை ஃபேமிலிக்காக நல்ல விதத்தில் நிறைய செலவு செய்வீங்க. ஒரு பக்கம் காதலர்களுக்கும் திருமண வாழ்க்கையிலையும் வந்து பிரச்சனைகள் இருந்தாலுமே, மொத்தத்தில் பார்த்தோன்னா கடகராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில் நிம்மதி ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். அப்பப்போ பிரச்சனைகள் வந்தாலும் நிம்மதி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதாவது கடந்த வருஷம் 2024 விட 25 வந்து ஓரளவுக்கு நீங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருப்பீங்க. சரிங்களா? சனியோட தாக்கத்தால் கடந்த வருஷத்தில், அதாவது 2024 காதல் வாழ்க்கையில் நிறைய சலசலப்பு இருந்திருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் இந்த 2025 வந்துட்டு அப்படியெல்லாம் பெருசாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? கடகராசிக்கு வந்து காதல் வாழ்க்கையில் நிறைய சாதகமான பலன்கள் இருக்கும். காதலிக்கிறவங்களே திருமணம் செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான நேரம் கைகூடி வரும். அதனால் உங்களோட காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக தான் இருக்கும். பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் பிரிஞ்சு போகிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. சரிங்களா? சனியோட பார்வையினால் ஒரு சில நேரங்களில் குடும்ப உறவுகள்கிட்டயே வந்து சின்ன சின்ன தாக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பேசுகிற விதம் வந்துட்டு கொஞ்சம் காம் அண்ட் குவைட்டாக இருக்கணும். கனிவாக பேசுங்க. ரொம்ப வந்துட்டு கடுமையாக பேசுகிறதுக்கான காலகட்டம் தான் இது. ஆனால் நீங்கள் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப கடுமையாக பேசினா எல்லாருக்குமே ஹர்ட் ஆகும். அதனால் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டாலே கண்டிப்பாக எல்லாரோட சந்தோஷமும் தொலைஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலோடு பேசுறது நல்லது. காதலை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் பிரச்சனைகள் இருக்க போகிறது இல்லை. காதலை பொறுத்த வரைக்கும் உங்கள் பெற்றோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சரிங்களா? உங்கள் ஃபேமிலியில் மூத்த சகோதரர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்க கூட ஒரு சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அது கொஞ்சம் பேசி சரி பண்ண பாருங்கள். ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டே இருக்கும்போது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோட சப்போர்ட்டையும் வாங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்காக நிறைய பணம் செலவிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கரெக்டான, அதான் உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான வரன் வந்துட்டு இந்த இயரில் கிடைக்கும். திருமணமும் வந்துட்டு ரொம்பவே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சிறப்பாக நடக்கும். காதலர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் சாதகமான காலம்தான். லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த காலம் வந்து, அதாவது 2025 வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். உங்கள் காதலருக்கு நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவீங்க. அதன் மூலயமா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. திருமண வாழ்க்கைன்னு பார்த்தோன்னா திருமணத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு திருமணம் கைகூடும். கணவன் மனைவியோட உறவுமே இது வரைக்கும் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லாமே சீராக இருக்க போகுது. பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட நீங்கள் வந்துட்டு நிறைய லவ் அண்ட் கேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. அதனால் அப்பப்போ அவங்க கரெக்டாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொடுக்கலன்னா சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அது பெருசாக பிரச்சனை இல்லை. எதனாலும் பேசி சரி பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு பலன் எல்லாமே லாஸ்ட் இயர் விட இந்த இயர் சிறப்பாக தான் இருக்க போகுது. அப்பப்போ சின்ன பிரச்சனை வந்தாலும் லைஃப் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட கடகராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா.